கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிக்கும். இது 10ஆம் வசனத்தில் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் என்ற வார்த்தையை கொண்டு தேவன் இந்த வருஷத்தில் நம்மை வழி நடத்துவார். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. நாம் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதம் தலைமையில் நிச்சயமாக தந்தோம். ஆமென். அல்லேலூயா. கடந்த நவம்பர் மாதத்தில் நான் ஒரு நாள் தனித்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது அந்த தனிமையான நேரத்தில் அவங்ககிட்ட ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு சில பாடுகளை நான் அனுபவிச்சேன், அடுத்த வருஷம் எனக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னபோது ஆண்டவரின் கண்களை நேராக இந்த வசனத்துக்கு நேராக கொண்டு வந்தார். இந்த வசனத்தில் அவர் பேசின அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் அப்படின்னா. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது, ஆண்டவர் நான் ஜனங்களுக்கு இதை சொல்லணுமா? அவர் சொன்னார், உன் ஜனங்களிடத்தில் இதை சொல், நிச்சயமாகவே அவர்கள் தலைமையில் மகிழ்ச்சியை நான் வைப்பேன் என்று கற்று சொன்னார். அல்லேலூயா. இந்த வார்த்தை 100க்கு 100 உண்மையானது. ஆமென். உங்கள் தலைமையில் இந்த வருஷத்தில் ஒரு மகிழ்ச்சி தானாக இருக்கும். உலகத்தில் மகிழ்ச்சி எங்கே காண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு கூட பாருங்க, இந்த நியூ இயரில் பீச்சில் இருப்பாங்க கொஞ்சம் பேர், மகிழ்ச்சி அங்கே தான் இருக்குதுன்னு தேடுவாங்க. ஒரு மகிழ்ச்சி இருக்கதான் செய்யும், கொஞ்ச நேரம் இருக்கு அந்த மகிழ்ச்சி. பீச்சுக்கு போகிற மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் இருக்கும், ஆனால் நிரந்தரமாக இருக்காது. ஒயின் ஷாப் போகிற மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் இருக்கும், போதை தெளிகிற வரைக்கும் இருக்கும், அப்புறம் அது இருக்காது. சினிமா தியேட்டருக்கோ மற்ற என்டர்டைன்மெண்ட் ஏரியாவுக்கு போனால் அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது, கொஞ்ச நேரம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய மகிழ்ச்சி எப்படிப்பட்டதுன்னா நித்தியம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டதான்? இன்றைக்கு இந்த தினத்திலிருந்து 9 மணிலிருந்து இன்னைக்கு 1 மணி வரைக்கும் நம்ம இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா, எது ஒன்றும் இல்லை, நான் சும்மா வந்து உட்கார்ந்துருக்கிறேன், ஒரு என்ஜாய் பண்ண உட்கார்ந்துருக்கிறேன், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிவிக்கும்படி தான் நம்ம அனைவரும் உட்கார்ந்துருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கிற அந்த உட்கார்ந்து இருக்கிற என்ன சொல்லுகிறது அப்படின்னா, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறார், அவர் என்னை கடந்த வருஷத்துல வழி நடத்தினார், அதற்கு ஒரு நன்றி சொல்லும்படி நான் ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். இதுதான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கான இந்த தருணத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த வார்த்தை எதை வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னும் போது நல்லா கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்க போகிறார் என்பதை குறித்து அப்போ இருந்த ஏசாயா தீர்க்கதரிசி இதை இவ்விதமாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது என்ன நடக்கும்? வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கழிவுறும், கடுவெளி கழித்து புஷ்பத்தை போட செழிக்கும், சோர்ந்து போய் கிடக்கிற மனுக்குளம் மகிழ்ச்சிக்குள்ளாக வரும் தருணம் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறக்க போகிற தருணம் அப்படின்னு சொல்லி ஏசாயா சொன்னார். அதனாலதான் இதோ ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தேவதூதன் வந்து சொல்லுவோம். கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இது ஒரு நற்செய்தி, நல்ல செய்தி. இயேசு பிறந்தனால மனுக்குலத்துக்கு என்ன நல்ல செய்தி அப்படின்னா, மனுக்குலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, மனுஷருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகத்திற்கு பாத்திரங்களாய் மாறுவதற்கான இணைப்பு ஏற்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்றாரு, அது மிகுதியா செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும், லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள். எப்போ அப்படின்னா, கலங்கி போயிருக்கிற, வேதனையா இருக்கிற, நமக்கு ஒரு மீட்பு கிடையாத வாழ்க்கையில, என் வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டு இருக்குமா, இதுக்கு ஒரு முடிவு கிடையாதா? எத்தனை பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்குல்ல? ஏன் ஆண்டவரே எனக்கு அவ்வளவுதானா, என் வாழ்க்கை அவ்வளவுதானா, இந்த கோணம் தானே, அவ்வளவுதானா, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதானா, ஒரு முடிவு இல்லையா வாழ்க்கைக்கு அப்படின்ற ஜனங்கள் இன்னைக்கு ஏராளமான பேர்
ஒருவேளை நாமளும் கூட யாராவது அது இருக்கலாம். எனக்கு ஒரு வட்டம் கிழிக்கப்பட்டாச்சு அல்லது ஒரு பிராக்கெட் போட்டாச்சு, இவ்வளவுதான் என் வாழ்க்கை. ஒருவேளை நீங்க யாருன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை போட்டு இவ்வளவுதான் இந்த வட்டத்துக்குள்ளதான் என் வாழ்க்கை அப்படி நினைச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வட்டத்தை தூக்கி எறியுங்கள். அதை காட்டிலும் மேலானதை கர்த்தர் செய்வதற்கு நமக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் ஒதுக்கியிருக்கிறார். அல்லேலூயா சொல்ல சத்தமா அல்லேலூயா. அது சொல்லுகிறார் பாருங்க. முதலாவது சொல்லுகிறார், தேவன் வரும்போது என்ன நடக்கும்? வனாந்தரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கலிகூரும். அடுத்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாக செழித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமை அளிக்கப்படும். மகிமையும் மகத்துவத்தையும் காண்பார்கள். யார் அப்படின்னா ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட மகிமையை காண்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் போய் மற்றவர்களுக்கு சொல்லுங்க, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள். இது நமக்கு கொடுக்கப்படுற வேலை. தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிற இந்த வருஷம் நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தளர்ந்து போய் கிடக்கிற கைகளை நீங்கள் போய் திடப்படுத்துங்கள். இயேசு என்று தெரியாத இடங்களுக்கு போய் இயேசு கிறிஸ்து குறித்து அறிவியுங்கள். இயேசுவை பற்றி புரியாத ஆட்களுக்கு இயேசு பற்றி சொல்லுங்கள். அவர்கள் கைகள் தளர்ந்து கிடக்கிறது, அந்த கரங்களை நீங்கள் பலப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு 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 வேலை கொடுக்கிறார். இந்த இடத்துல தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறி வாழ்கிற, மனம் பதற்றமா வாழ்கிறவர்களை பார்த்து நீங்க போய் சொல்லுங்க, நீங்கள் பயப்படாதீர்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் பயப்படாதீர்கள். எல்லாருக்கும் ஏதோ ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கும். பயம் இல்லாத ஆட்கள் பூமியில் எவனையும் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பயம் இருக்கும். அது வாழ்க்கை குறித்தோ அது எந்த சூழ்நிலை குறித்தோ பயம் இருக்கும். ஆனா ஆண்டோடைய வார்த்தை இரவு நம்மை பார்த்து சொல்லுது, இதை சரியா 1:15 மணிக்கு 2025ஆம் ஆண்டு முதல் நாளில் சொல்லுகிறது, பயப்படாதீர்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். எதை குறித்து கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அவருடைய மகிமை எப்படிப்பட்டது? அப்போது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். இயேசு வந்தா இதெல்லாம் நடக்கும் அப்படின்றார். இயேசு வருவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தைகள். இது எல்லாமே இயேசு கிறிஸ்து நாட்களில் நடந்தது. என்ன நடக்குதா? முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தர தண்ணீர் தடாகமும் வறண்ட நில நீரூற்றுகளாகும், வலுசர்ப்பங்கள் தாபரித்துக்கிற இடங்களிலே உண்டாகும். என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனோட கூட தொடர்புக்கு வரும்போது என்ன நடக்குமா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, குருட்டுத்தனம் மாறும். குருட்டுத்தனம் மாறும். குருடர் பார்வையடைவார்கள் என்று சொன்னால், இப்ப குருடர் யாருன்னா நாம தான். ஒரு நாள் நாம் குருடனா இருந்தோம். இப்போது இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்ததுனால நித்தியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அப்படின்னா பரலோகம் நமக்கு தெரிகிறது. நாம் காத்திருப்பது எதுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னா, ஏதோ இந்த பூமியில ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுறதுக்காக அல்ல. இந்த பூமியில ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம வாழல. இதையும் தாண்டி நித்திய ஜீவனை பெறுவதற்கு, அந்த பரலோக ராஜ்யத்தை பெறுவதற்கு நாம் காத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எதுக்காக காத்திருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்திற்காக காத்திருக்கிறோம். இந்த பூமி நிலையானது அல்லவா? அப்ப சொல்றாரு பாருங்க, குருடரின் கண்கள் திறப்பட்டு செவிடரின் செவிகள் என்ன செய்யும்? திறவுண்டு போகும். இப்ப கர்த்தருடைய சத்தத்தை நாம இதுவரைக்கும் கேட்கல. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து கர்த்தருடைய சத்தத்தை தவிர வேற சத்தத்தை கேட்க விரும்புறது இல்லை. ஆமென். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோட பேசினா போதும், என் கர்த்தர் என்னோட பேசினா போதும். அதுதான் அந்த வார்த்தை தான் நிரந்தரமானது. என் தேவன் பேசுறது தான் நிரந்தரமானது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை பூமியிலே கேட்கும்,
நம்ம நித்தியத்துக்கு போனாலும் அதே வார்த்தை கேட்கும். அப்ப இந்த வார்த்தை நித்தியமானது. அப்ப நம்முடைய காதுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரை பார்க்கிறோம், காதுகள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். அடுத்து என்ன சொல்றாரு? முடவன் மானை போல குதிப்பான். முடவன் என்று எதை சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனை உண்மையாகவே அனுபவிப்பவர்கள் ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க தேவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்டே இருப்பாங்க. நாங்கள் தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நம்ம என்னெல்லாம் செய்ய போறோம் ஒரு பொறுத்துணர்வோட உள்ள வந்திருக்கிறோம். 3 நாள் ஜபத்துல சரி, 7 நாள் ஜபத்துல சரி, நம்ம என்னதான் எப்படிலாம் இந்த 25 இருக்க போகின்ற ஒரு பொறுத்தனை, ஒரு தீர்மானத்தோட தான் உள்ள வந்திருக்கிறோம். அந்த தீர்மானத்தையும் அந்த பொறுத்தனையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க நமக்கு உதவி செய்வார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஊமையின் நாவு கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரையில என்ன வரும்? தண்ணி இருக்கும். இதெல்லாம் தேவன் வரும்போது வருகிற ஆசீர்வாதங்களை அங்கே சொல்லுகிறார். அடுத்து சரி 8ஆம் வசனத்துக்கு வருவோம். சுருக்கமாக அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். இந்த வழியிலே தீட்டுள்ளவன் உள்ளே வர முடியாது. பெரும்பாதை வழி என்பது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு பாதை. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவே வழி, இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெரும்பாதை எவ்வளவு பேர் வேணாலும் அதை வரலாம், எத்தனை பேர் வேணாலும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அறிந்து கொள்ளலாம். அதான் சொல்றாரு, பெரும்பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி. பரிசுத்தமானவர்கள் மட்டுமே அந்த வழியில பிரவேசிக்க முடியும். இயேசுவை யார் அண்டிக்கொள்ள முடியும் அப்படின்னா பரிசுத்தமானவர்கள் மட்டுமே அண்டிக்கொள்ள முடியும். பரிசுத்தம் இல்லாமல் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் சரி, பரிசுத்தம் இல்லாமல் இயேசுவை அண்டிக்கொண்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே அவர்கள் தேவனுக்குள்ள வாழ்வார்கள். அவருடைய வாழ்வு நீடிக்காது. கரங்களை சொல்லுங்க. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அவன் படிச்சவனோ பாமரனோ ஒண்ணு தெரியாதவனோ யாரும் இயேசு கிறிஸ்து வழியில வரவன் ஒரு நாள் கெட்டு போக மாட்டான். சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், இயேசு நம்பினதுனால நான் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்ற கை வைத்திருக்கோம். இயேசுவை நம்பினதுனால நான் கெட்டு போயிட்டேன், நம்பினதுனால நான் ஆரோக்கியமா சமாதான சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்ற கை வைத்தரான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த கை உயர்த்துறீங்க, இதை யார் பார்க்கிறா? அவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருந்து பார்க்கிறாரு? டக்குன்னு சொல்லுங்க. எங்க இருந்து பயப்படா சொல்லுங்க. நான் தான் பயப்படாதுன்னு சொன்னேன். எங்க இருந்து பார்க்கிறாரு நம்மள? உனக்குள்ள இருந்து உங்களே பார்க்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? இயேசுவை பார்க்கிறாரா? அடுத்து என்ன சொல்றாரு? அங்க துஷ்ட மிருகமும் அவன் தான். அங்க வர முடியாது, காணப்படவும் மாட்டாது. அங்க யார் மட்டும்தான் இருப்பாங்க? அந்த வழியில யார் மட்டும்தான் இருப்பாங்க? மீட்கப்பட்டவர்கள். எங்கிருந்து மீட்கப்பட்டவர்கள்? பூமியிலிருந்து, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த கர்த்தருடைய வழியிலே, அந்த பெரும்பாதையிலே காணப்படுவார்கள். கரங்களோடு சொல்லுங்க. அந்த வழியில தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி வருவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, கர்த்தரால் மீட்கப்பட்டவருடைய நாவல் என்ன இருக்குமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உண்மையாவே தேவன் அவளை தொட்டு இருந்தா மனசுல எப்பவுமே என்ன இருக்கும்? ஆனந்த களிப்பு, மகிழ்ச்சி. ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்களேன். 2024 போயிடுச்சு. 2024 போய் எவ்வளவு ஆகுது? 1.5 மணி நேரம் ஆகுது. சரியா? 1.5 மணி நேரம். 2024 போய் 1.5 மணி நேரம் ஆகுது. 2024 போய் 1.5 மணி நேரம் ஆகி கூட உங்க முகெல்லாம் பார்த்து தொங்கி போய் கிடக்கு. ஒருத்தர் கூட சந்தோஷம் இல்லை. நான் ஒரு புது வருஷத்துல பிரவேசித்து இருக்கிறேன். அவன் அப்படிப்பட்ட ஆளை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சி அவங்க தலைமையில இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நித்திய மகிழ்ச்சி அவங்க தலைமையில இருக்கும். சரி, இப்ப அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாமா? நித்திய மகிழ்ச்சி அப்படின்னா என்னது? நித்திய மகிழ்ச்சி சில நேரங்களில் நமக்கு இயேசுவை தெரியாத போது
தேவையில்லாத இடத்தெல்லாம் தேடுவோம். தேவையில்லாத இடத்துல மகிழ்ச்சி தேடுவது மனுஷனுடைய புத்தி. ஒரு ஆளை நம்ம மாதிரியா பார்க்கலாம் பாருங்க. அதை சொல்லி முடிக்கல. சகை நமக்கு தெரிந்தால் சகை லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் மகிழ்ச்சியை எங்க தேடினா பாருங்க. சகை அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் போகும் வழியில் முன்னாக ஓடி ஏறினான். இப்ப நல்லா கவனிப்போம். இந்த சகை உலகத்தின் மகிழ்ச்சியில் கரை புரண்டு ஓடின ஒரு மனிதன். சரியா? இவனுக்கு எந்த குறையும் இல்லை. இவன் சேல் டாக்ஸ் ஆபீசர். சரியா? நல்ல பண வசதி இருக்கு, நல்ல பண வசதி, ஒரு குறை இல்லை, ஒரு குறை இல்லை. ஆனா ஒரு நாள் நீங்க 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 35ல வாங்க. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கணும். இந்த 19 கண்டினியூட்டி தான் அது இருக்கு. சரியா? எரிகோவுக்கு வருகிறார், சமீபமாக வருகிறார். ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை குருடன் காது கொடுத்து கேட்டான். அப்போ பக்கத்துல கேட்கிறான், என்ன ஒரே சத்தம், பயங்கரமா எல்லாம் நடக்கிறாங்களே, எங்க நடக்கிறாங்க? ஏதோ சத்தைய காதுக்கு கேட்குது, சத்தைய காதுக்கு கேட்குது, என்ன ஒரு பெரிய கூட்டம் போது என்னன்னு கேட்டான் குருடன். அப்போ யாரோ ஒருவர் சொன்னார், நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த குருடன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். நல்லா கவனிக்கணும். கூப்பிட தொடங்கினான். கண்ணு தெரியாதவன், கண்ணு தெரியாதவன், காதுக்கு நடக்கிற மனிதர்கள் நடக்கிற சத்தம் கேட்குது. யாரையோ ஒருவர் கேட்கிறான், என்னப்பா ஏதோ ஜனலா நடக்குது, என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஆள் சொன்னாரு, நசரேயனாகிய இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. நசரேயனாகிய இயேசு நடந்து போறாரு சொன்ன மாத்திரத்துல இவனுக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு சுகம் கொடுக்கிற தேவன் என் பக்கமா போறாரு. சொல்லுங்களேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யற தேவன் என் பக்கமா போறாரு, அதனால கூப்பிட வேண்டும் சொல்லி கூப்பிடுகிறார். இன்னைக்கு தேவனாகி கர்த்தர் சமீபத்தில் இருந்து கூட நம்ம கூப்பிட மறுக்கிறோம். ஒரு ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவரோட கூட நமக்கு தொடர்பு இல்லாமல் போகுது. அதான் அடிக்கடி சொல்றேன், நம்ம களத்தில் வாழ்றதுக்கு நம்ம ரெடி, ஆனா தேவ களத்தில் வாழ்றதுக்கு நம்ம முடியாது. தேவ பலம் லகுவானது, நீ சுமக்க தேவையில்லை, அவர் சுமந்து கொள்வார். சொல்லுங்களேன். ஆனா நம்ம என்ன செய்யறது? நாடகம் நடிச்சாங்கல்ல, ஐயோ என் சுமை யார் தூக்குறேன், எனக்கு வலிக்குது, என்ன சுமந்துக்கிட்டு கத்துற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இருக்கு. யாருமே கேசு கட்டி இறக்கி வைக்கிறதுல நம்ம துணிகர் நமக்கு இல்லை. ஏதோ வேண்டாத இருப்புக்கு அவ்வளவுதான். நான் கஷ்டப்பட்டதான் சோறு, நீ கஷ்டப்பட்டதான் சோறு. அநியாயமா மண்ணுக்கு போயிடுவேன் தெரியுமா, மண்ணு திட்டு போயிடும். ஆனா பலத்தை கர்த்தர் மேல வச்சனா, கர்த்தருடைய பலத்தை சார்ந்து வாழ்ந்தா இந்த உலகம் லகுவா இருக்கும். சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த உலகம் எப்படி இருக்கும்? லகுவா இருக்கும். எப்போதுமே அதாவது 100% அப்படின்னு சொன்னா 25% தான் உலகத்தை நம்பணும், 75% யாரு நம்பணும்னா கர்த்தர் தான் நம்பணும். கரெக்ட்? சொல்லுங்க. இந்த சகை மகிழ்ச்சி எங்க தேடணும் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துக்குவாங்க. இயேசு போறாரு, ஒரு குருடன் என்னப்பா சத்தம் கேட்கிறான், இயேசு போறாருன்னு சொன்ன உடனே கூப்பிட இறங்கிட்டான். இயேசுடைய வேத வார்த்தைகளை கையில் வச்சு கூட இன்னைக்கு நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. ஆனா நமக்கு ஒரு ஆசை இருக்கு பாருங்க, இந்த 2025ல எனக்கு நித்திய மகிழ்ச்சி வேணும், எப்படியாவது எந்த தொல்லை இல்லாம நான் வாழ்ந்துட்டா போகுதுன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இரவு வேலையில நீ மகிழ்ச்சியா வாழணும்னா தேவனுக்குள்ள வாழ கத்துக்கணும். ராமே சொல்லுங்க, ஆமே. தேவன் சொல்றபடி நடக்கணும், தேவன் சொல்றபடி நடக்கணும். ஆமே. நீங்க சொல்ற பாருங்க. அப்போ முன்னடப்பவர்கள் அவன் என்ன செய்தாங்களோ, சத்தப்படாத அப்படின்னு குருடன் அதட்டாங்க.
தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கணும் முதல்ல கூப்பிடுறாரு இந்த குருடன். ஆனா பக்கத்துல இருந்து என்ன செய்யறான் அப்படின்னா, முன்ன நடந்து போறவன் ஏய் சத்தம் போடாதப்பா அப்படின்னு அதட்டுறான். அதட்டினார்கள் என்று சொல்லி அவன் சும்மா இல்லை, என்ன செய்தானா, மீண்டும் அவன் சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் சத்தமிட்டான். ஒரு தடவை வேலை நடக்கல, லேசா கூப்பிட்டு பார்த்தா வேலை நடக்கல, எதிர்ப்பு வருது. இப்ப என்ன செய்யலாம் தெரியுமா, சத்தமாய் கூப்பிட இறங்கினான். போராட்டம் தலைவலி தாடுதா வாழ்க்கையில, சத்தமா கூப்பிடு கர்த்தர். இது இரவில் இந்த 1ஆம் தேதி கர்த்தரை கொண்டு சொல்லி அனுப்புறார். சத்தமா கூப்பிடுங்க கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிக சத்தமிட்டு கூப்பிட்டதாக இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு உடனே நின்றார். சொல்லுங்க, இயேசு நின்றார். சொல்லுங்க, இயேசு நின்றார். சரி, இயேசு நின்றதுக்கு காரணம் என்ன? கேள்வி. இயேசு நின்றதுக்கு காரணம் என்ன? எப்படி? குருடன் கூப்பிட்டான், அவ்வளவுதான். அவன் கூப்பிட்ட எப்படி கூப்பிட்டானா, தன் உயிர் போற அளவுக்கு கத்தறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்தற மாத்தத்துல இயேசு நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு என்று அவனை அவரிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்த போது அவனை நோக்கி நான் உனக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். இயேசு அவனை நோக்கி நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ கூப்பிட்டல அதான் விசுவாசம், நீ ஜெபம் பண்ணல அதான் விசுவாசம், காது கொடுத்து சத்தம் கேட்டல அதான் விசுவாசம். நீ தான் செய்த. யாரோ நடந்துட்டு போறான், நீ எங்கேயோ ஒரு பக்கம் இருந்திருக்கலாம். ஆனா உன் காதை ஏன் சத்தத்துக்கு திருப்பின பாத்தியா? அன்னைக்கே உனக்கு அற்புதம் நடந்துச்சு. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கிற நீ நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கிற உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். சத்தத்துக்கு செவிசாய்க்கணும். ஆமென், அல்லேலூயா. அவங்க சொல்றாரு பாருங்க, நீ 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 பார்வை அடைவாயாக, விசுவாசம் அவனை ரட்சித்தது என்று சொன்ன உடனே அவன் பார்வை அடைந்தான், தேவனை மகிமைப்படுத்தினான், அவருக்கு பின் சென்றான், ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டார்கள், தேவனை புகழ்ந்தார்கள் என்று அழகாக எழுதி வைத்திருக்கிறது. இந்த செய்தியை எரிகோவில் இருக்கிற சகையை கேள்விப்படுகிறார். இந்த செய்தியை எரிகோவில் இருக்கிற சகையும் கேள்விப்படுகிறது. எரிகோவுக்கு வரும்போது எப்படி வருவதுன்னா, சாதாரண பிச்சைக்காரனால பார்வை அடைஞ்சிட்டான், கண்டு வந்துச்சு, அவன் இயேசு முன்னாடி போறான் அப்படி சொன்ன உடனே சகேயு காதுக்கும் அந்த